அக்கா எல்லாமே சூப்பரா அழகா இருக்குக்கா. அக்கா இத பாரு, இதோட விலை 2500 ரூபான்னு போட்டிருக்கு. இத பாருக்கா 3000 ரூபாய். என்னக்கா இது? என்னக்கா நிஜமாவே இதெல்லாம் நமக்கு எடுத்ததா இல்ல அவங்களுக்கு வாங்கி வச்சத மறந்த வாக்குல கொடுத்துட்டாங்களா? இல்லடி, நமக்குன்னு ஐயா எடுத்து கொடுத்திருக்காரு. ஐயானாலதான் இவ்ளோ காஸ்ட்லியா எடுத்திருக்காங்க. இதுவே அந்த வீட்டு பொம்பளைங்களா இருந்திருந்தா வீட்ல இருக்கிற கிழிஞ்ச துணியை கூட கொடுத்து விட்டுருக்க மாட்டாங்க. நான் இதே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், ஐயா தான் கேட்கல. ஏங்கா சூர்யா சாரோட அக்கா தங்கச்சிங்களா வரமாட்டாங்களா? வரல. அப்பாடி, அவங்க மட்டும் வந்திருந்தா அவ்வளவுதான். எல்லாரும் பயந்துட்டே இருந்திருக்கணும். பாத்தியாக்கா அவங்க செஞ்சத இவன் மனசுல எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சு போயிருக்கேன்னு நீயே பாரு. அவங்களுக்கு நடுவுல தான் நான் இருக்கேன். ஐயோ, அம்மாச்சி பாத்திரத்தை கழுவி வைக்க சொல்லுச்சு. வந்தா திட்டும்க்கா, நான் போறேன். ஏய் புனிதா, பாத்திரம் எல்லாம் வந்து கழுவிக்கலாம். நம்ம தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எந்த தோப்புக்கு? எந்த தோப்பா? இதுக்கு முன்னாடி நாம இருந்த தோப்ப பாக்கணும்னு ஆசையா இருக்குடி. வேண்டாம்க்கா, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? நாம என்ன தேங்காவை பறிக்க போறோம்? சும்மா பார்க்க தானே போறோம். சொன்னா புரிஞ்சுக்கோக்கா. இப்ப அந்த தோப்ப நிர்வாகம் பண்றது அந்த சுதாகர். நீ அங்க போனா அந்த ஆள் சும்மா இருப்பாரா? இதனடி வம்பா இருக்கு. நாம அத்தனை வருஷம் கை வலிக்க தண்ணி ஊத்தி வளர்த்த தோப்பது. சும்மா பார்க்க கூட கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ரஞ்சு, நீ வரியா? வரேங்கா, வா போலாம். உனக்கு படிக்கிற வேலை எல்லாம் இருக்குல்ல, நீ உட்காந்து படி. நானும் ரஞ்சுவும் போயிட்டு வந்துரும். நீ வாடி. நீ இதெல்லாம் எடுத்து பீரோல வை. ஹே கேர்ள்ஸ், எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? நாங்க ஊர் சுத்த போறோம் சார். ஊர் சுத்தவா? நானும் வரவா? நீங்க எதுக்கு சார்?